வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். மார்ச் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வாரத்தினுடைய பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிரகங்கள், அதாவது சனி சுக்கிரன் 12ல் இருக்காங்க, குரு 3ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல மேஜராக இருக்கக்கூடிய பல கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்னா 11ஆம் வீட்டில் இருக்காங்க. 11ஆம் வீட்டில் எதிரி இருந்தாலும் சரி, நண்பன் இருந்தாலும் சரி, நன்மையே செய்வார்கள்ன்றது தான் விதி. அப்படி பார்க்கும்போது இந்த 2ஆம் வீட்டிற்குடைய சுக்கிரன் 12ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார். எப்போவுமே சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் அதிகம்தான். ஆனால் அந்த செலவுகள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எனக்கு இப்போ ரொம்ப லக்ஸுரி ஐட்டம், பணத்தை பற்றி கவலை இல்லை, எனக்கு பெஸ்ட் ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னு வாங்கக்கூடிய ஒரு தன்மையை தான் அது சொல்கிறது. ஆனால் 11ஆம் வீட்டில் நிறைய கிரகங்கள் ஒன்று கூடுகின்றன. அதாவது புதன், ராகு, செவ்வாய், சூரியன் எல்லாரும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்காங்க. அப்போ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு தன்மையில் தொடங்கும். ஏதாவது வாங்கணும், ஒரு ஷாப்பிங் பண்ணணும், அந்த மாதிரி ஆரம்பிப்பீங்க. இந்த வாரம் செல்ல செல்ல நல்ல பலன்கள் நிறைந்து காணப்படுகிறது. வீட்டில் சந்தோஷம், ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. குழந்தைகள்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். குழந்தைகளோடலாம் மனதுக்கு பிடிச்ச மாதிரியான இடங்களுக்கெல்லாம் விசிட் பண்ணிட்டு வருது. ரொம்ப ஒரு இனிமையான சூழல் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லை. உங்களை சுற்றுச்சூழல் இருக்கிறவங்க எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவில் உங்களுடைய ஒரு நடவடிக்கைகள் இதெல்லாம் இருக்கும். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஹெல்த்தில். ஆனால் இந்த வாரம் செல்ல செல்ல அந்த பிரச்சனைகள்லாம் கூட சரியாக போயிடும். ரொம்ப வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க, இவங்க மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அதுவும் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி அனைத்து தரப்பினருக்குமே ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு காலம். முக்கியமாக இந்த ஒரு காலகட்டத்தில் சொத்துக்கள் வாங்கணும் விற்கணுங்கிற ஒரு பிரச்சனை இதெல்லாம் இருக்கும்பொழுது, எண்ணங்கள் இருக்கும் பொழுது, அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டால் நிச்சயமான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஃபாரின் ட்ராவல்ஸு இந்த மாதிரிலாம் இந்த வாரத்தில் போகட்டால் கூட அதற்கான ஒரு பிளானிங், அந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருப்பதால் இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய, நம்ம உள்ளத்தில் உற்சாகத்தை தரக்கூடிய அருமையான ஒரு வாரமாகத்தான் அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் டைம் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். ஐயோ நான் சரியாக பண்ணலை, தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு மன வருத்தத்தெல்லாம் தர மாதிரி இருக்காது. ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதனால் இந்த வாரம் இந்த மேஷத்தில் இருக்கிற அனைத்து தரப்பினருக்குமே ஒரு உகந்த வெற்றியை தரக்கூடிய நல்ல வாரமாகத்தான் அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக
ஐ வில் ரிப்ளை யூ.